அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வைத்தான் திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு 2025 பிப்ரவரி மாதம் தொடங்குகிறதுங்க. ஸோ இந்த நிகழ்வு மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செயல்படவே மாட்டீங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா யோசித்து ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ஒரு தடவை தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச விஷயத்துக்கு விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப அடிபட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத முழுசாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள். யாருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாலுமே ரொம்ப தெளிவாக கொடுக்கக்கூடிய நபர்கள். நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க. எல்லா விஷயத்துலையுமே தன்னுடைய நலனை விட மற்றவர்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய நபர்கள். எல்லாருக்குமே நல்லது தாங்க நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் பண்ணுறேன், எனக்கும் அதே தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை முதல்ல மாற்றிக்கங்க. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவங்க திரும்ப நல்லது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சூழ்நிலைகளில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக அமையாது. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய அனுபவப்பட்டு இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்ருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சரியான முயற்சிகள் அப்படிங்கிறது கரெக்டாக எடுக்கிறோம், ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. எங்கே தவறு நடந்ததுன்னே தெரியலைங்க, ஆனால் அந்த தவறை திருத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே மாட்டேங்குது. இந்த நிலையெல்லாம் மாறுங்களா? ஏதோ ஒரு விதத்தில் நான் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரி ஏகாதச யோகம், அதாவது சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை 9ஆம் இடமான கும்ப ராசியில், இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியஸ்தானம், எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 9ஆம் அதாவது இடத்துல நடைபெற இந்த நிகழ்வுங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் இருந்தது, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்ததுன்னா இந்த எதிர்பார்த்த நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பண வரவுகள், ஒரு பிஸ்னஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த பணம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நான் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. என்னுடைய வருமானங்கள் அப்படிங்கிறது பெருகும். நான் ஆசைப்பட்ட விஷயத்தை என்னால் செஞ்சு காட்ட முடியுங்க. யாரெல்லாம் என்னை ஃபெயிலியர்னு சொன்னாங்களோ, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கணுங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் இந்த பொன்னான காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம். நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்ல லெவலில் கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குங்க. நினச்ச காரியத்தில் நினச்ச நேரத்தில் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது. வேலையில் இருக்கிறவங்க, ஒரு வேலை அப்படிங்கிறது சரியாக அமையலை, அந்த வேலையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஊர்லேருந்து நான் வெளியூர் போயிடுவேங்க அப்படின்னு சொன்னால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை 100% சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு யோகமாக அமைய போதுங்க. வேலை கொடுக்குறாங்க, ஓகேங்க இதை பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை நாங்கள் கொடுக்குறோம், அந்த வேலையை உங்களை நம்பி கொடுக்குறோம், இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் அப்படியே எதிர்மறையாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஆனால் என்னால் சும்மா அதை செய்ய முடியலைங்க, என்னால் யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோடய வேலையை மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நிறைய நேரத்தில் தட்டி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். ஸோ இதனால் என்னென்னா மற்றவங்களுடைய பார்வைக்கு தேவையில்லாத சில விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகம். நீங்கள் உங்களுடைய தவறுகள், அதாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இதனால் உங்களுக்கு மற்றவங்க மேலே
மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் ரொம்ப நாளாக வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகவே இல்லை. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ரொம்ப அலைன்ஸ் பார்த்துட்டோங்க, எதுவுமே செட் ஆகலை, நான் எதிர்பார்த்தபடி கிடைக்கவே இல்லைங்க, ஸோ நான் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னா அதை விட திருப்தி எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்தோ இல்லை எதிர்பார்த்தபடி ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படும். ஸோ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கான அதாவது முயற்சிகள் அப்படிங்கிறது பலன் அளிக்கலை, ரொம்ப வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக, ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இன்னொரு குழந்தை இருந்தது அப்படின்னா 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஆதரவாக இருக்கும். நாளைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சேருங்க. ஸோ இடம் சம்மந்தப்பட்ட வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த வீடு அப்படிங்கிறது வந்து கனவுங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த வீடு அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கட்டி முடிக்கணும். இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ஒரு வீடு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டுங்க, இல்லை அந்த வீடு வாங்குறதுக்கு, அதாவது வாங்கிட்டு இஎம்ஐ அடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டில் என்னால் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுதுங்க. தந்தை தாய் அப்படிங்கிறது, அதாவது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்க, ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குது, சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறோம், ஆனால் அது வந்து எந்த ஒரு விதத்துலேயும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்குது, நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நிறைய விஷயங்கள் சர்ஜரி பண்ணுறதுனா கூட பண்ணிடுவோங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள். மற்றவர்களுடைய நலனுக்காக போராடுறவங்க. எல்லா விஷயமும் தனக்கு நல்லபடியாக தான் நடக்கணும் அப்படிங்கிறது யோசனைகள் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாத உதவிகள் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். ஸோ உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது உங்கள் கூடவே பிறந்தது. ஸோ யாருக்காவது வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், கடன் கொடுத்தங்க, ஸோ கொடுத்த பணத்துக்கு, அதாவது அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க கடன் கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்து என்னுடைய அர்ஜென்ட்டுக்காக திரும்ப கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பணம் ரீதியாக எனக்கு நிறைய கடன்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு, எனக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் வரல. ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சில தடைகள், பண ரீதியாகவும் சில பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னா எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத நேரத்தில் சில பொருட்களோ இல்லை தன வரவுகளோ, ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு பணம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, கரெக்டான நேரத்தில் வந்து சேர மாட்டேங்குதுன்னு சொன்னிங்கன்னா அந்த தொகை உங்கள் கைக்கு கட்டாயமாக வந்து சேருங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன் கொடுக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், குழந்தைகளுடைய கல்வியிலையும் நல்ல மேன்மை, அதாவது இந்த ராசிக்காரர்களுடைய கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோனாங்கிற பயம் எனக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்று அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போகுது, இல்லை அந்த எக்ஸாம் டைமில் ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. ஸோ அந்த எக்ஸாம் இந்த கண்டிப்பாக நான் முடிச்சிருவேனா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சில பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கள், இந்த February மாதம் இந்த திரி ஏகாதசி யோகம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் படிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஒரு எஜுகேஷன் முடிச்சிட்டிங்க, அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஏற்படுங்க. உங்கள் எக்ஸாம்ஸை கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இருக்க போது, நல்ல மார்க்ஸ் கிடைக்குங்க. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த புதன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான அற்புதத்தை கொடுக்க போகுதுங்க. ஸோ இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். உங்களுக்கும் இந்த பலன்கள் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் கரெக்டாக இருக்குதா, இந்த கிரக சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குதா அப்படிங்கிறது முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு
அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.